கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்திற்கான காலை வணக்கங்கள், கர்த்தருக்குள் ஸ்தோத்திரங்களும் உண்டாவதாக. மக்களே, இன்று காலை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தியான வசனத்தின் வார்த்தையாவது பாருங்க. ஆபகூக் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு என்னுடைய தியானத்தில் எனக்கு கொடுத்திருக்கிற வசனம் இதுவே. ஆண்டவராகிய கர்த்தர் என் பெலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆமேன். பார்த்தீங்களா, எவ்வளோ அருமையான வசனம், எவ்வளோ அருமையாக ஆண்டவர் நமக்கு வாக்களித்திருக்கிறார். இந்த மாதிரியான ஆண்டவருக்குள்ளாக நாம் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எப்படி உயரமான ஸ்தலங்களில் ஏற பண்ணுவாராம், நடக்க பண்ணுவாராம். அதுவும் எப்படி? நம்மளுடைய கால்களை மான்களின் கால்களை போல் ஆக்குவார். கர்த்தருக்கு அவர் என் பெலன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இப்படியாக நமக்கு சொன்ன வார்த்தைகளின்படியே நம்மை நடத்துவார். இந்த முழங்கால் வலி, முட்டி வலி, மூட்டு வலி எல்லாவற்றையும் தூக்கி போட்டு கர்த்தருக்குள் அன்பாய் இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள். வருங்காலங்களை குறித்து நீங்கள் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்கள். அவர் நம்மை பாதுகாப்பார், அவர் நம்மை வழிநடத்துவார். நமக்கு தேவையானவர்கள் அவர் அறிந்திருக்கிறார். ஆகையால் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று இன்றைக்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.